இப்பொழுது என்னுடைய தலைப்பிற்கு நான் ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். புது கவிதைகள் தான் என்னுடைய தலைப்பு. புது கவிதையினுடைய தோற்றமும் மாற்றம் ஏற்றமும். இந்த மரபு கவிதையில் என்னாச்சுன்னா, நிறைய வெறும் வார்த்தைகளை வச்சு கொண்டு போர் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரே அதை திரும்ப திரும்ப போட்டு பேசுகிறது வைக்கிறது, எந்த விதமான இது இல்லாமல். அப்போ தான் மக்களுக்கு ஒரு சலிப்பு வர ஆரம்பித்தது இல்லையா? நீங்கள் காலையிலேருந்தே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல சலிப்பு இருக்குது, எந்தெந்த இடத்துல சுவாரஸ்யமாக இருக்குன்னு இல்லையா? எல்லோரும் மைக் முன்னால் எல்லோரும் நின்று தான் பேசுகிறோம். ஆனால் தெரியும் நம் மனம் எதற்கு வயப்படுகிறது என்று தெரியும். அதே மாதிரி மரபு கவிதைகளுக்கு நிறைய போர் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதனால் அப்படி புதுக்கவிதை பக்கம் வந்தது. நான் படித்த அந்த 80களிலெல்லாம் அப்போ தான் புதுக்கவிதை. எங்களுக்கு என்னையெல்லாம் என் போன்றவர்களை ஈர்த்தவர் மேத்தா, வைரமுத்து, அப்துல் ரஹ்மான். அதுதான் நான் சொல்லுவேன், என்னை பாதி கவிஞன் ஆக்கியது கலைஞர், மீதி கவிஞன் ஆக்கியது மேத்தாவும் வைரமுத்துவும். அந்த கவிதைகள் தான் அதாவது ஒரு புதுக்கவிதை பாணியில் அமைந்த அந்த காலத்திய திரைப்பட பாடல்கள். உன் வெள்ளி கொலுசலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், நீ பட்டுப்புடவை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் பெறும். அந்த ஒரு புது கவிதையே பாடலாக இருந்தது. அந்த கவிதையின் மீது வந்த ஈர்ப்பு இல்லையா, அதுதான் மேத்தா தான். நீங்கள் மேத்தா தான் முதலாக தமிழ்நாட்டில் பாதி பேரை கவிஞனாக கெடுத்தது மேத்தா தான். அதாவது நானே மேத்தாட்டே சொல்லுவேன், மேத்தாவால் தான் பாதி கவிஞர்கள் உருவானார்கள். அதுதான் உண்மை. இன்று நவீன கவிதைகள் என்கின்ற பெயரில் வரலாறு மறைக்கப்படலாம், ஆனால் அது உண்மையே கிடையாது. மேத்தா, வைரமுத்து, அப்துல் ரஹ்மான் போன்ற வானம்பாடி கவிஞர்கள் தான் நிறைய கவிஞர்கள் உருவாவதற்கு காரணமாக அமைந்தார்கள். அதை மாற்றுக்கிறது ஒரு தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதை ஜெயிக்குங்க. இதாங்க அடிப்படை. உங்களுக்கு செய்தி தெரிஞ்சிருக்கணும், அது இன்னைக்கு நிறைய புகழ்பெற்ற கவிஞர்கள் கூட சில பேர் சொல்வாங்க, ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, மக்களிடம் திரும்ப திரும்ப சென்று சேர்கிறவர்கள் இவர்கள் மட்டும்தான். இப்போ தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதை தான் ரசிக்கப்படும். வள்ளுவர் சிலை உயரம் 133 அடி உயரம். வள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்கிற வள்ளுவர் சிலை. அந்த வள்ளுவர் சிலை உயரம் இதை எப்படி கவிதையில் சொல்கிறது? வள்ளுவர் சிலை ரொம்ப உயரம், அண்ணாந்து தான் பார்க்குறோம், நின்றுக்கிட்டு இப்படிலாம் சொல்லலாம். கவிஞர் வாலி அந்த சிலை திறப்பு என்று ஒரு எழுதினார். கலைஞரை பார்த்து சொன்னார், தலைவா, எனக்கு தெரிந்து இதுவரை எல்லோரும் காகம் உட்காரத்தான் சிலை வைத்திருக்கிறார்கள், நீ ஒருவன் தான் மேகம் உட்கார சிலை வைத்தவன். எனக்கு தெரிந்து எல்லோரும் காகம் உட்காரத்தான் சிலை வைத்திருக்கிறார்கள், நீ ஒருவன் தான் மேகம் உட்கார சிலை வைத்தவன். நீங்கள் பிஸ்கட்டையும் பார்த்துக்கிட்டே கவிதையை ரசிக்கணும். அதுதான் இந்த எந்த இடத்துலையும் உயரம்ங்கிற வார்த்தை வருதா? வரல. அதுதான் கவிதைங்க. தெரிந்த செய்தியை இப்போ மேத்தா எங்கள் கவிதையை ஈர்த்தது காரணம், இப்போ அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மேத்தா ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அப்போ அவர் கவிதை எழுதுகிறார். மேத்தா கவிதை எழுதுகிறார். அந்த பொண்ணு வழக்கம் போல் அவரை கண்டுக்கவே இல்லை. அவர் எழுதுகிறார், என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன். அது எப்படி சொல்லுகிறான் பாருங்கள் கவிஞர். என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன், அறுவடை செய்ய உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது. ரோஜா பூவை பறிக்கிறதுக்கு எதுக்கு அறிவாள்? அந்த குணத்தை அது நமக்கு நிகழ்த்தி காட்டுகிறார். இதுதான் கவிதை. தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்கிறது. அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது. அதுக்கு எழுதுறாரு, ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன். நிறைய பொண்ணை பார்க்குறாரு, இந்த பிள்ளை தான் காதலிக்கிறாரு. அதுக்கு சொல்கிறாரு, ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன், ஊதும்போது தான் தெரிந்தது அது ஊமை என்று உன்னை போலவே. அப்பவும் பேசலை. மறுபடியும் எழுதுறாரு, பேசு மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும், மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும் இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்னடி குற்றம், பேசு. அப்பவும் அந்த சனியம் பேசலை. அவருக்கு கோபம் வந்துருச்சு. எழுதுனார் பாருங்க, ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன், ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன், உன்னோடு பறப்பதற்கு அல்ல, தொலை தூரம் போய் உன்னை மறப்பதற்கு.
அந்த தெரியும். இது இந்த கவிதை வந்து அவருக்கு அந்த பொண்ணுக்கு மட்டும்தாங்க புரியும் என்ன நடந்ததுன்னு. ஆக அதுதான் ஒரு கவிஞன் என்பவன் எப்படி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். அது காலங்காலமாக அப்படித்தான். இப்போ வந்து அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு ஆசை வருகிறது, ஒரு பெண்ணை பார்த்து நீ என்னை காதலிக்கிறாயா இல்லையா என்று கேட்க வேண்டும் ஆசை. அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார், பெண்ணே என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையா. என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள். இந்த பிள்ளை அவரை பார்த்தோன்னே கண்ணை மூடிட்டு போயிடுது. எழுதுறார், என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையா. கொசு வலைனா வெளியே இருக்கிற கொசுவை உள்ளே விடாது, மீன் வலைனா உள்ளே இருக்கிற மீனை வெளியே விடாது. நான் உனக்கு உள்ளே இருக்கிறேனா வெளியே இருக்கிறேனா. எவ்வளோ ஒரு கவித்துவம் பாருங்க. இதைத்தான் என் நண்பர் பழனி பாரதி கேட்டார். என் காதல் தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றைப்பூ. என் காதல் தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றைப்பூ. சொல், நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா. நடந்து வந்தால் பூ எடுத்துக்கலாம், ரயிலில் வந்தால் அவ்வளோதான். என்னுடைய கல்லூரி காலத்தில் இதே பொருளில் நான் ஒன்று எழுதினேன். பெண்ணே சந்தேகமில்லை நீ ரசமானவள். ஒரு சந்தேகம், பழரசமா பாதரசமா. பழரசம் பருக முடியும், பாதரசத்தை தொடவே முடியாது. இதைத்தான் என் நண்பன் கபிலன் சினிமாவில் எழுதினான். உன் சமையல் அறையில் நான் உப்பா. அதான் சினிமா. அதுதான். அதாவது அந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து கையாளுவது. ராமன் தேடிய சீதை என்று ஒரு படம், சேரன் நடித்த படம். அதில் நான் 2 பாடல்கள் எழுதியிருப்பேன். நான் என்னுடைய முதல் படம் பிரிவோம் சந்திப்போம். அதில் சேரனுக்கும் சினேகாவிற்கும் திருமணம் நடக்கும்போது ஒரு பாட்டு வரும், இருவிழியோ சிறகடிக்கும். அதுதான் என்னுடைய முதல் பாடல். வித்யாசாகர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். கருப்பணனைப்பனும் அவர் தான். ராமன் தேடிய சீதை என்ற படத்திலே இந்த செய்தியை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு கவிஞருடைய பார்வை. வாலியோடு ஒரு 8 ஆண்டு காலம் நண்பராக இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரே சொல்வார், எனக்கு நண்பர்கள் பழனி பாரதியும் நெல்லை ஜெயந்தாவும் தான் நண்பர்கள் சொல்வார். ராமன் தேடிய சீதை படத்திலே ஒரு பாடல், என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச என்று ஒரு பாடல் ஸ்க்ரீனில் நிதின் சத்யா பாடுவார். அது என்னுடைய பாடல். ஒரு நாள் வாலி வந்து எனக்கு தொலைபேசுகிறார். ஃபோன் பண்ணி, எங்கேயா இருக்கிற, இப்படி வீட்டில் இருக்கிறையா, இந்த ராமன் தேடிய சீதை பாட்டு கேட்டேன், நீ தான் எழுதினியா. ஆமாம் நான் தான் எழுதினையா. பாட்டுக்கு என்னையா சிச்சுவேஷன்? ஐயா படத்தில் நிதின் சத்யா ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட வரான். அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான், அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அவள் அட்வைஸ் பண்ணுறா, அதனால் திருடுறதை விட்டுட்டு ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறான். அவள் காலேஜில் படிக்கிறா, இவன் காதலிக்கிறான், அவள் மறுக்கிறா. அந்த நேரத்தில் தான் பாட்டு வருதுயா. என்னையா எழுதின பல்லவின்னு கேட்டார். என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச, பாக்கையில் சொக்க வச்ச பறக்கத்தான் ரெக்க வச்ச, திக்க வச்ச திணற வச்ச திசையத்தான் உணர வச்ச, தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில் நிற்க வச்சன்னு சொன்ன எழுதினையாண்ண. நல்லா இருக்கியா, ஏன் வள்ளுவனை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டேன்னாரு. இல்லையா, படத்தினுடைய கதை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கு. அதனால் இந்த பாட்டில் வந்து பல்லவியிலையும் சரணத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 2 விஷயங்கள் வேணும்னு கேட்டாங்க. அதனால் பல்லவியில் இப்படி என்னை வாழ்க்கையில் அங்கே வள்ளுவன் தனியாக நிற்கிற மாதிரி நீ என்னை தனியாக நிப்பாட்டிட்டியே அப்படின்னு காதலியை பார்த்து சொல்கிற மாதிரி ஒன்றையும், சரணத்தில் வந்து என் உன்னை பார்த்த வேளை என் உடம்பும் செங்கச்சூள திருப்பரப்பு அருவியா நீயே வந்தாயே அப்படின்னு சொல்லி திருப்பரப்பு அருவியை கொண்டு வச்சையான்னு. நல்லா தாயா இருக்குது. காதலில் தோத்தவனை தனிமரம் தான் சொல்லியிருக்கோம், நீ வள்ளுவனை வச்சு சொல்லியிருக்கிய, ஆனால் உன்னை மறந்துட்டியேன்னாரு. என்னையான்னு, வள்ளுவன் தனியாக நின்னா கூட குமரியில் தானையா நிற்கிறான்னாரு. அவன் நிற்கிறதே குமரி தானையா. அதுதான் 10,000 பாடல்கள் செய்து எழுதியவர். அவரோடு பேசி கொண்டிருக்கிற போல அப்படி ஒரு வார்த்தை விளையாட்டு ஒரு மாதிரியெல்லாம் அதெல்லாம் கற்றுக்கொண்டோம். அவ்வளவு தூரம். அதாவது ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய ஒரே ஒரு செய்தி சொல்லி, அதை வார்த்தை விளையாட்டு. ஒரு கவிஞனாக நீங்கள் ஒரு படைப்பாளியாக உருவாகும் பொழுது இந்த வார்த்தை விளையாட்டு நிறைய படிக்கணும், வாசிக்க வேண்டும், நிறைய வாசிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். வாலி ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறார், பேச அழைக்கிறார்கள். வாலி எழுந்து வருகிறார். பக்கத்தில் நடிகர் விவேக் அமர்ந்திருக்கிறார். வாலி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வேசி கட்டியிருப்பார், இப்போ வேசி தட்டிடுச்சு. உடனே வாலி அப்படி தடுமாறிட்டார். தடுமாறினா விவேக்கு சிரிப்பு வந்துடுச்சு. நடிகர் விவேக் வந்து உடனே சிரிச்சிட்டார். சிரித்த உடனே வாலி அப்படி தடுமாறின உடனே பக்கத்தில் மூத்த வழக்கறிஞர் சென்னையில் இருக்கிறார், அவர் பேர் காந்தி. அவர் கையை வாலி பிடித்து கொள்கிறார். தடுமாறின உடனே வாலி அவர் கையை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் கையை பிடிச்சிட்டு வாலி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு.
விவேக் சிரிக்கிறார். சிரித்த உடனே இதெல்லாம் மின்னல் வேகத்தில் நடக்கு. வாலி, என்னையா சிரிக்கிற? நான் பிராந்தியோடு வரல, காந்தியோட தான் வர்றேன். அந்த வார்த்தை உடனடியாக அந்த எதுகை முனையோடு, அதெல்லாம் காரணம் வாசித்தல். அவரோட நானே கேட்டிருக்கிறேன், 4 தலைமுறைகளுக்கு பாடல் எழுதிய ஒரே கவிஞர். எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா 2 பேரும் இசையமைத்த படங்களில் அதிக பாடல் எழுதிய ஒரே கவிஞர். அவர் நிறைய அவருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி உங்களால் முடிகிறது என்றால் வாசிப்பு, வாசிப்பு, வாசிப்பு. அதைத்தான் ஐயா தர்மர் அவர்கள் காலையில் உங்களுக்கு சொன்னார்களா, வாசிப்பு. அதுதான் அது வாலி அதுக்கு இலக்கணமாக. நீங்கள் என்ன புஸ்தகம் கொடுத்தாலும் இன்னைக்கு படித்து நாளைக்கு உங்கள்கிட்ட பேசிடுவார். அதுதான் வாலியினுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதனால் வாசிப்பு, நீங்கள் நிறைய தொடர்ந்து புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அதுதான் உண்மை. காலையில் ஐயா தர்மர் கூட சொன்னார், நான் ஒன்றுமே படிக்கலை இல்லையா, நீங்களாம் நிறைய படித்திருக்கிறீர்கள். உண்மை. நான் கூட ஒரு கவிதையிலே சொல்லுவேன், பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள், அது மறந்துக்கூடாது. அதான் சொன்ன மேட்டர் அதான். ஆக நீங்கள் எதை வேண்டுமானால் கதை எழுதலாம், கவிதை எழுதலாம். இன்று உங்களுக்கு எல்லோருக்கும் தொட்டிலோசை என்கின்ற என்னுடைய புத்தகம் இங்கே கொடுக்கப்படுகிறது. 21ஆம் வருடத்தில் 2021 வெளிவந்த சிறந்த புதுக்கவிதை நூலாக அதை தமிழ்நாடு அரசு தெரிவு செய்தது. அதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் நிறைய காதல் கவிதைகளை படிக்கிற இளைஞர்கள் இந்த அம்மாவை பற்றிய, தாயை பற்றி படிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பார். அதிலிருந்து தான் பல கவிதைகள். அதாவது கவிதை அதாங்க, நான் இந்த ஒரு 2 கவிதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதாவது நீங்கள் பார்க்குறீங்க கவிதை எழுதுவது, இப்போ தெரிந்த செய்தி, இப்போ குழந்தை பிறந்தவுடன் எல்லோரும் முத்தம் கொடுப்பார்கள். பார்த்துருக்கேன் குழந்தைக்கு. இப்போ நான் பார்க்கும் பொழுது நான் எப்படி கவிதையாக மாற்றுவது, அம்மாவை பற்றி சொல்ல எழுதுகிறேன். அதை பாருங்கள். அம்மா, பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே, பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே, அப்போதுதான் நீங்கியது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம். அந்த செயல் உங்களுக்கு இதாக மாறிடும். கர்ப்பத்தில் நான் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காய் நீ உண்பாய், வறுமையில் நான் உண்ண வேண்டும் என்பதற்காய் நீ பட்டினி கிடப்பாய். அம்மா, இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான். உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டானே, உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டானே. அம்மா, பஞ்சபூதமாய் பார்க்கலாம் உன்னை. நீ நிலம், என்னை சுமந்ததால். நீ நீர், உன்னில் நான் மிதந்ததால். நீ காற்று, உன் மூலம் நான் சுவாசித்ததால். நீ நெருப்பு, முதலாய் எனக்கு வெளிச்சத்தை காட்டியதால். நீ ஆகாயம், என்னை கவனித்து கொண்டே இருப்பதால். அம்மா, பஞ்சபூதமாய் பார்க்கலாம் உன்னை. இப்படி அம்மாவை பற்றிய முழுக்க அந்த தொகுப்பு உங்களுக்கு இங்கே நம்முடைய வணக்கத்திற்குரிய மாவட்ட பதிவாளர் அவர்கள் இங்கே வழங்க இருக்கிறார், சான்றிதழோடு வழங்க இருக்கிறார். அவர் உங்கள் மத்தியிலே ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் உரையை நிகழ்த்தி முடித்து இந்த சான்றிதழையும் புத்தகத்தையும் உங்களுக்கு வழங்குவார். வணக்கத்திற்குரிய அரியலூர் மாவட்ட பதிவாளர் நெல்லை பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு நான் அழைக்கிறேன். ஜெயந்தா சார், நெல்லை ஜெயந்தா சாரை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். கைவசம் காப்பி இல்லை. அவள்கிட்ட சொன்னேன், இந்த தொட்டிலோசை வெளியிட்டாங்க சென்னையில், இந்த தொட்டிலோசை வெளியிட்டாங்க. அந்த தொட்டிலோசை வெளியிடுறதுக்கு முழுவதும் அம்மாமார் வச்சு தான் வெளியிட்டாங்க. அம்மா நடிகர் விஜயோடைய அம்மா தான் வெளியிட்டாங்க. அப்புறம் அந்த நெல்லை ஜெயந்தா, அப்போ ஒரு நம்ம மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் ஒரே ஒரு புதுக்கவிதை, ஐயா நிறைய புதுக்கவிதை சொன்னாங்கல்ல, என்னுடைய கவிதை ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ரசிக்க முடியா இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு ரொம்ப 100க்கு 100 இருக்குது. அதனால் சொன்ன மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய கவிதை தொடர்ந்து 3 முறை 9 வருடங்கள் 3, 6, 9 வருடங்கள் 3 கவிதைகள் பாடமாக இருந்தது. பேராசிரியர்களுக்கு தான் தெரியும், தம்பிக்கு தெரியும். அதில் ஒரு கவிதை கொரோனா வந்ததான்னு ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை முன்னால் பாடமாக இருந்தது. அதை சொல்ல வரல, இன்னொரு கவிதை சொல்கிறேன். அவள் திரும்பி பார்ப்பாள் என்று நான் அடிக்கடி இருமி பார்த்தேன். அவள் திரும்பி பார்ப்பாள் என்று நான் அடிக்கடி இருமி பார்த்தேன். ஐயோ, கொரோனா என்று எண்ணி போயே விட்டாள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்து மாலை வரைக்கு அரங்கத்தில் கலையாமல், மனம் உளையாமல் தொடர்ந்து
இந்த கூட்டத்தில் இருப்பதற்கு ஒரே காரணம் தமிழ்தான். தமிழ்தான் உலகத்தில் சிறப்பு என்பதற்கு பல்வேறு அறிஞர்கள் இங்கே பேசியிருப்பார்கள். உண்மையிலே தமிழ் வெற்றியை கொடுக்கிறது. அதனால தான் தமிழக அரசு நெல்லை ஜெயந்தா அவர்களே கொடுத்திருக்கிறது. ஜெயம் என்றாலே வெற்றி, ஜெயந்தா என்றாலே வெற்றியை தருபவர் என்ற அர்த்தம். இந்த கூட்டத்தை அனைவரும் மனம் மகிழ, மனத்திற்கு தெம்பூட்டும் வகையில் நெல்லை ஜெயந்தா அவர்கள் இதை வழிநடத்தி சென்றார். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி பக்தூர் ரப்பானி அவர்கள் தாளாளர்கள் இதை சிறப்பித்தார். இதற்கு தமிழ் இலக்கியம் எதற்காக என்று ஒவ்வொரு தலைப்பிலையும் அனைவரும் பேசிவிட்டார்கள். உண்மையிலே தமிழ் மொழி முதன்மையான மொழி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழகம் செம்மொழி இலக்கியத்தை கொண்டுள்ளது. உண்மையிலே இலக்கியம் என்றால் என்ன? நாம் பல மொழிகளை படிக்கலாம், அதிலிருந்து பல அறிவுகளை பெறலாம். உண்மையிலே இலக்கியம் என்றால் இலக்குகளை ஏம்புவது. இலக்குகள் இல்லாமல் ஒரு மனிதர் வாழ முடியாது. பல்வேறு மொழிபடுத்தாலும் அவனுக்கு இலக்கு இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. தமிழ் மொழி மட்டும்தான், உலகத்தில் எல்லா மொழியிலும் இலக்கணம் இருந்தாலும் தமிழ் மொழி மட்டும்தான் மனிதர்களுக்கும் இலக்கத்தை கொடுத்தது தொல்காப்பியம். மனிதனை எப்படி வாழ வேண்டும் என்று மொழிகளுக்கு மட்டும் இல்லாமல் மனிதன் வளத்துக்கும் இயற்கையாக வழங்கியது தொல்காப்பியம். அதனால தான் தொன்மையான காப்பியம் என்று அதை அழைக்கிறோம். இத்தகைய தொல்காப்பியம் ஏன் படிக்க வேண்டும், இலக்கியங்கள் ஏன் நாம் படிக்க வேண்டும்? உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்புற செழுமையுற வளமுற வாழ்வதற்கு தமிழ் மொழி அவசியம். தமிழுடைய அனைத்து சொல்களும், அனைத்து வேறு சொற்களையும் நீங்கள் ஆய்ந்து பார்த்தால் உண்மையிலே வரலாற்று சிறப்புமிக்க சொற்களாக இருக்கும். தமிழுடைய ஒவ்வொரு சொல்லும் வரலாறு நிறைந்திருக்கும். நம்மளுடைய திருநெல்வேலி தமிழ் வரலாற்று சிறப்புமிக்க சொல். நெல்லின் வரலாற்றை நாம் இங்கே தான் காண முடியும். ஐவகன் நிலங்களும் வரலாற்றை போதிக்கின்றது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று இந்த வரலாற்று தலைவர்களைத்தான் நாம் கடவுளாக வணங்குகிறோம். நாம் மதங்களை தோற்று வைக்கவில்லை, மனித வளங்களை பெருக்குவதற்கான இலக்கியங்களை தான் தோற்று வைத்திருக்கிறோம். வடக்கே தமிழகம் உண்மையிலே ஏன் இந்த தமிழ் மொழி இவ்வளவு சிறப்பிட்டு இருக்கு? 50,000 ஆண்டு அமைதியாக வாழ்ந்த பூமி தமிழகம். ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்தே தமிழகம் பிரிந்தது. ஆ என்றாலே துவக்கத்தில் இருந்தது என்று அர்த்தம். துவக்கத்திலே பிரிந்ததுனால தான் அதற்கு ஆப்பிரிக்கா என்று பெயர். இலகுவாக தெரிந்தது என்றதுனால தான் அதை இலங்கை என்கின்றோம். பக்கத்தில் தெளிவாக தெரியுது. இலங்கைங்கிறது ராமேஸ்வரம் எட்டி பார்த்தா இலங்கை தெரியும். அப்படி எல்லா சொல்லுமே பின்னால் அர்த்தம் இருக்கும். பிற மொழிகளுக்கு இதை பிரித்து பார்த்தால் அர்த்தம் வராது. உதாரணமாக அப்பா அம்மா என்று கூப்பிடுறோம். அப்பான்னா என்ன, அம்மானா என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறோம், அம்மானா அம்மானு கூப்பிடுறோம் அப்படிங்கிறோம். உண்மையிலே நாம் நீரில் இருந்து தான் பிறக்கிறோம். நம்ம கடல் சூழ்ந்த உலகத்தில் இருந்தால் உயிரினம் தோன்றியது. இது அறிவியல். ஆதிபகவன் முதற்றே உலகு என்று உலகுக்கு முதல் சூரியன், இதுவும் அறிவியல். ஆ என்றால் என்ன, துவக்கத்திலே இருக்கு என்று அர்த்தம். துவக்கத்திலே இருக்கக்கூடிய சூரியன் தான் இந்த உலகுக்கு முதல் என்று வள்ளுவன் சொல்லுகின்றான். அறிவியலையும் போதித்த மதம் மொழி, நம்மளுடைய மொழி. அப்போ இந்த மொழியோட சிறப்பு உண்மையிலே வரலாற்று பூர்வமாக பார்த்தா அனைவருமே படிக்கணும். எல்லா பாடத்திலுமே தமிழ் மொழி இலக்கியங்கள் வேணும். அப்போ உலகம் தோன்றியது நெருப்பில் இருந்துதான், இந்த நீரில் இருந்துதான் உயிரினம் தோன்றியது. அப்பு என்றால் இலக்கியத்தில் நீர் என்று அர்த்தம். இப்போ இம்மா மாறும், அதான் அப்பா அம்மா. அம்மா என்றாலும் நீர் என்றால் அர்த்தம். அப்போ நம்ம நீரில், நம்ம மனுஷனை கூட என்ன செய்யறோம், நீர் எப்படி இருக்கீங்க அப்படி நம்ம ஊர் வழக்கத்தில். ஏன் நீருக்கும் நமக்குமான தொடர்பு அப்படி, அதனால தான் நீரை போட்டுகிறோம். மருத நிலத்தில் வேளாண்மை, குறிஞ்சியில் எப்படி காடுகளில் கடந்து அங்கே ஆடுகளும் மான்களும் நம்ம பழக்கத்துக்கு கொண்டாந்துருக்கிறோம். காளைகளை பழக்கிறோம். அந்த ஆடு என்கிற சொல்லில் இருந்து தான் ஆண்டு என்று வருது. ஏன் நட்சத்திர கூட்டத்துக்கு பேர் வருடை என்று பெயர். அதுதான் வருஷம்னு சமஸ்கிருதமாக மாறுது. அப்போ அந்த ஆண்டு என்கிற சொல் நம்ம ஆடையாக கொடுத்துரும். எது, ஆட்டு தோலை தான் நம்ம என்ன செஞ்சிடும், ஆடையாக பயன்படுத்தணும். அதனால் ஆடை என்று வருது. அப்போ துவக்கத்திலே காடில் இருந்ததுனால அதுக்கு ஆடு என்று பெயர். பெருசாக இருக்கிறதுனால மாடுங்கிறோம். மா என்றால் பெரிது, பெரிதாக இருக்கிறதுனால மாடு என்கிறோம். ஆக ஆடு மாடு எல்லா இளைஞர்களை கூட காளை என்கின்றோம். ஏன் காளையோட பழகினோம். பசு எங்கே தங்கியதோ அங்கே தான் விவசாயம் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ நாகரிகம் குறிஞ்சி மலராக இருந்து முல்லையில் கொடியாக மலர்ந்து மருத நலத்தில் செழிப்புட்டுகிறது. மருத நலத்து வேந்தன், ஏன் வேந்தன் என்று சொல்லும், கூரை வேகிறோம். நம்ம ஊரில் சொல்கிறோம் வேஞ்சாச்சா, கூரை வேஞ்சாச்சா அப்படிமோ. வேய்தல் என்றால் பரவுதல் என்ற அர்த்தம். பரவுதல் என்ற கடலில் என்ன செய்வோம், பறவைங்கிறோம். கடலுக்கு இன்னொரு பேர் பறவை. அதனால தான் அவர்களை பரதவர் என்று அழைக்கிறோம். இந்த பரதத்தை நம்ம பாரதம் என்கின்றோம். நம்மளுடைய சொல் தான் வடக்கே ஃபுல்லாக பரவியது.
இந்தியா வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து சீனாவை நோட்டு 500 மில்லியன் நாடுகளுக்கு நகர்ந்து தான் நெருங்கியது. அதில் தான் வந்து வளரும் மலையாக இமயமலை இருக்கின்றது. அந்த இமயமலையில் கூட மீன்கள் உயிரினம் காண படிமங்கள் காணப்படுகின்றது. வளரும் மலையாக இமயமலை இருக்கின்றது. ஆக நம்மளுடைய வரலாறு கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் ஏன் என்று சொல்கிறாங்கன்னா, அதுக்கு சிலர் கேட்பாங்க, பிற மொழியாளர்கள், என்ன இது மடமையாக பேசுகிறீங்கன்னு. கோண்டுவான நிலம் இருக்கும்போதே தமிழ் நிலம் இருக்கின்றது. நம்ம வரலாற்று செறிவு மிக்கவர்கள். அதனால தான் இது இவ்வளவு இலக்கியத்தை இது படைத்தது. ஆங்கிலம் வந்து ஒரு செடி பழங்குடியினர் பேசிய மொழி. 16 மொழிகளுடைய கலவை தான் ஆங்கிலம். அதை பிரித்தால் ஆங்கிலமே இருக்காது. அந்த ஆங்கிலத்துக்கும் தமிழ் மொழி பல வேர்ச்சொல்களை கொடுத்திருக்கின்றது. மாங்காய் என்பதை மேங்காய் என்கின்றோம். மருதநலத்தில் எப்படி அரிசி உற்பத்தியானதுக்கப்புறம் எப்படி பல்கி பெறுகிறது, அந்த அரிசி தான் அரசியாக மாறுகிறது, அரசாக மாறுகிறது. அதுதான் ரைஸ் என்கின்றோம். இப்படி நம்மளுடைய எல்லா சொல்களுக்கு பின்னாலையும் வரலாறு தேங்கி நிற்கின்றது. இந்த வரலாற்றை நாம் மேலும் மேலும் தெரிய வேண்டும். தமிழுடைய வேர்ச்சொல்களை படிக்க வேண்டும். இலங்கையில் நல்லூர் ஞானப்பிரகாச அடிகளார் தான் முதலாக வேர்ச்சொல்லுடைய வரலாறை துவக்கிறார். அதற்கு பின்பு திருநெல்வேலிக்கார் தேவநாய பாவனர் அதை துவங்கி வைத்தார். இப்பொழுது பல்வேறு வேர்கள் மோச விக்டர்லேருந்து பல பேர்கள் வந்து வேர்ச்சொல் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். தமிழுடைய வேர்ச்சொல்களை நீங்கள் ஆழ்ந்து தேட தேட தமிழ் மீது பற்று வரும். தமிழ் பற்று உங்களுக்கு எல்லா வளத்தையும் தந்துவிடும். நாங்கள் திருநெல்வேலியில் தான் சேவ்ஸ் காலேஜ்லாம் படிச்சிருந்தேன். படிக்கிற வரைக்கும் எனக்கு அரசு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லாத இருந்தவன் தான். தமிழ் சங்கத்தில் சனி ஞாயிறு கூட்டத்துக்கு போவேன். அங்கே தமிழறிஞர்கள் வந்து பிறமொழி சொல் இல்லாமல் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த தமிழை படித்தேன். வாழ்க்கையில் நான் 100 மார்க் எடுத்தது இல்லை. ஆனால் அந்த தமிழ் சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் தமிழில் வந்து நான் டிஎன்பிசியில் 100க்கு 100 எடுத்தேன். தமிழ் தான் அந்த இடத்துக்கு கொண்டாந்தது. எப்போ லாஸ்ட் பெஞ்சு தான் படிப்போம். ஆனால் தமிழ் எம்எல்ஏ முதன்மையாக அப்போ தமிழ் பற்றா வந்தாலே உங்களுக்கு அனைத்தையுமே வந்து வளப்படுத்திக்க முடியும் என்று கூறி இங்கே பேசுவதற்கான பல்வேறு தலைப்பில் பல்வேறு அறிஞர்கள் பேசிவிட்ட நிலையில் இது நிறைவேறுகின்ற விழாவுக்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தந்த நிலை ஜெயந்தா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காலையிலே தொடங்கி இன்னும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நிறைவு பெற இருக்கின்றது. பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி சொல்வதற்காக சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய துணை முதல்வர் முனைவர் சையது முகமது காஜா அவர்கள் இதோ வருகிறார்கள். நன்றி உரை. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு குழுமி இருக்கும் அனைவரின் மீதும் இறைவனும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. விழாவை சிறப்புடன் நடத்துவதற்கு உதவி புரிந்த வல்ல இறைவனுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீந்த தெரியாத மீன் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, பாடத் தெரியாத குயில்கள் இல்லை, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை. ஆனால் வாழத் தெரியாத மனிதன் இருக்கிறான், வாழத் தெரியாமல் இறந்தும் இருக்கிறான். வாழத் தெரியாத மனிதனுக்கு வாழும் முறையை, வாழ்க்கை தத்துவத்தை கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்த தமிழக அரசின் முயற்சி தான் இளையோர் இலக்கிய பயிற்சி பார்வை நிகழ்ச்சி. இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படுவது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியின் மூலம் நாம் வாழ்வின் உயரத்திற்கு செல்வதற்கான பயிற்சி கிடைக்கிறது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது பழமொழி. முயற்சி உடையார் எழுச்சி அடைவார் என்பது பொதுமொழி. படைகொண்டு பைந்தமிழ் வளர்த்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வெளியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மொழிவெளி பெருவிழாவான தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தும் இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை என்ற சீரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எனது நன்றி உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் நமது கல்லூரி நடத்துவதற்கு அனுமதி தந்து அதற்குரிய அனைத்து உதவிகளையும் செய்த நமது கல்லூரியின் கண்ணியத்துக்குரிய தாளாளர் டி.எஸ். ஃபத்துர் ரப்பானி சாஹிப் அவர்களுக்கு முதலில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான வரவேற்பு உரை வழங்கி சிறப்பித்த எங்கள் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சேமு அப்துல் காதர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக எங்கள் முதல்வர் பற்றி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவர் ஒரு பன்முக கலைஞர். எந்த
தலைப்பு கொடுத்து பேச சொன்னாலும் அந்த தலைப்புக்கு உரிய நயத்தோடு பேசக்கூடிய ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை சொல்கிறதில்ல. அடுத்ததாக இந்த இனிய நிகழ்ச்சியில் நோக்க உரை வழங்கி சிறப்பித்த தமிழ் வளர்ச்சித்துறையின் ஒருங்கிணைப்பு அலுவலர், திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயந்தா என்பதை பிரித்து எழுதினால் ஜெயம் ப்ளஸ் தா என்று அர்த்தம், அதாவது வெற்றியை தா என்று பொருள். அதிகமான கல்லூரிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவியர்களை வந்துள்ளதால் இந்நிகழ்ச்சியின் வெற்றியை எங்கள் சதகத்துல்லாப்பா கல்லூரியின் சார்பாக உங்களிடம் தந்துவிட்டோம் என்று கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எண்ணங்களே வண்ணங்களாக சித்தரிக்கும் கவிஞர் கல்யாண்ஜி என்ற வண்ணதாசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். செம்மொழி தமிழின் சிறப்பு என்ற அழகிய தலைப்பில் தமிழ் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய கவிஞர் பே. ராஜேந்திரன் அவர்களுக்கும் ஆலிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேந்திரன் அவர்களுமே அவரை பார்க்கும்போதே செழிப்பாக செம்மொழி மாதிரி தான் இருப்பாங்க. உண்மையிலேயே மரபு கவிதைகளின் சிந்தனையின் சிறப்பும் என்ற தலைப்பில் ஒரு அருமையான உரை நிகழ்த்திய எங்கள் சதகத்துல்லாப்பா கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் தமிழ் வாழ் முனைவர் சௌந்தர மகாதேவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்துவதற்கு முனைப்புடன் செயல்பட்ட அவருக்கும் தமிழ்துறையினுடைய அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அவங்களுக்கும் சேரும் என்றதை கூறி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புது கவிதையின் தோற்றமும் ஏற்றமும் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான சொற்பொழிவு நடத்திய நமது நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடகத்திலும் திரையிலும் நடந்த தமிழ் என்ற அழகிய தலைப்பில் உரை நிகழ்த்திய பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் முனைவர் ஹரிகரன் அவர்களுக்கும் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை திறந்த கதை உலகம் என்ற தலைப்பில் ஒரு அருமையான சிறப்புரை நிகழ்த்திய சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சோ தர்மன். அவர் வாயை திறந்தாலே சோ என்று மழை கொட்டுவது போல் வார்த்தைகள் கொட்டி கொண்டிருக்கும். நாம் எல்லாம் அவருடைய உரையை கேட்பதனால் நாம் இன்று கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ பெரிய அருமையான உரையை நிகழ்த்திய அவர் தர்மன் அவர்களுக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தமிழ் வளர்த்த அறிஞர்களும் தலைவர்களும் என்ற ஒரு நல் தலைப்பில் சிறந்ததொரு உரை நிகழ்த்திய பிரசித்தி பெற்ற நாடேந்த எழுத்தாளர் இரா நாரும் பூதநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் உரை நிகழ்த்திய கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு பல கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நிறைவுரை ஆற்றிய அரியலூர் மாவட்ட பதிவாளர் திரு நெல்லை சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஜெயந்தா அவர்கள் பேசும்போது மாவட்ட பதிவாளர் அவர்களை சொத்து வாங்குபவர்களுக்கு அதிகமாக தெரியும் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவரே இந்த நிகழ்ச்சியின் சொத்தாக இங்கு வந்திருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழகு தமிழில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திய தமிழ் துறை தலைவர் முனைவர் மகாதேவன், கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திராவில் வந்திருந்த பொறுப்பாளர்கள், கல்வியாளர்கள், பல்வேறு பொறுப்புகளின் ஒருங்கிணைப்பாளர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், முன்னாள் இந்நாள் பேராசிரியர்கள், அலுவலர்கள், மாணவ செல்வங்கள், சான்றோர்கள், தமிழ் ஆர்வலர்கள், குரான் வசனங்களை படித்து தமிழ் மொழிபெயர்த்த மாணவர், தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவிகள் ஆகிய இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்த ஒளி அமைப்பு எங்களுடைய கல்லூரியினுடைய மாடர்ன் எலக்ட்ரீஷியன் கம் டெக்னாலஜி நம்முடைய ஜாஃபர் அலி அவர்கள், இதுபோல் அனைத்து இந்த நிகழ்ச்சி பல கோணங்களில் இந்த நிகழ்ச்சியை ஃபோட்டோ எடுத்து நம்முடைய ரஞ்சித் சார் அவர்கள் ரஞ்சிதமாக இருக்கும். அவருடைய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா
ரொம்ப அருமையாக எடுத்துருவாங்க. எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து எங்களுடைய ஆஸ்தான ஃபோட்டோகிராஃபர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி முத்தமிழ் சார் எங்கே போனாலும் வந்துங்க எல்லா தமிழும் இங்கே முத்தமிழ் மொத்தமாக இந்த தமிழ் இருக்கிறனால அவரை என்று முத்தமிழ் என்று சொல்கிறோம். அவர் அது மாதிரி வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் எங்களுடைய கல்லூரியின் சார்பாகவும் இந்த இலக்கிய பயிற்சி பாசறையின் சார்பாகவும் நன்றியை கூறி என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தும் இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறையினுடைய நிறைவு விழா சான்றிதழ்கள் வழங்கும் விழா இதோ. முதலாவதாக சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் ச மணிகண்டன் அவர்களை மேடை கலைக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு கல்லூரியின் பெயர் சொல்கிறேன். அந்த கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரும் மேடைக்கு வரவும். மார்த்தாண்டம் நேசமணி கிறிஸ்தவ கல்லூரியுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் ஜெயலட்சுமி மற்றும் நிஷா. ஒரு செட்டா தம்பி கொஞ்சம் 2 பேருக்கு வாங்க. அந்த புத்தகங்கள் கொடுக்குறது வாங்க. உங்க தம்பிக்கு வா. இந்த புத்தகங்கள் கொடுக்கலாம். இந்த புத்தகம் எடுத்து கொடு. அப்படி கொடுக்கலாம். வாடா. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வாங்க. வாலண்டியர்ஸ். சதக்கு வாலண்டியர்ஸ் வாங்கப்பா. நீங்க உட்கார்ந்தீங்க நல்லது. அப்படியே முடிச்சு போயிடலாம். பின்னாடி பாட்டி. தொடர்ந்து மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் ஜெயலட்சுமி நிஷா மேடைக்கு வரவும். அவர்களை தொடர்ந்து பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் அந்த குழுவினர் அப்படியே மேடைக்கு வரும். அப்படி காலேஜா புக் எடுத்து கொடுங்கப்பா. 2 புக் எடுங்க. தொடர்ந்து பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு குழுவினர் ஆய்வு மாணவர்கள் தயாராக இருக்கவும். அவர்களை தொடர்ந்து காயல்பட்டினம் வாவு வஜிகா கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் தயாராக இருக்கும். பின்னாடி அவர்களை மேடையில் நீங்கள் காண்பது பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர்கள். அவர்களை தொடர்ந்து காயல்பட்டினம் வாவு வஜிகா வணிகர் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் தயாராக இருக்கவும். அடுத்ததாக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்ட ஆய்வாளர் தமீம் அன்சாரி. காயல்பட்டினம் கல்லூரியின் பேராசிரியர்கள் உடனடியாக மேடைக்கு வரும். பேர் சொல்லுமா வாங்க. அப்படி செட்டோட இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சது. அவர்களை தொடர்ந்து சங்கரங்கோவில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மாணவர்கள் தயாராக இருக்கவும். அவர்களோடு பேராசிரியர் முனைவர் மகேஷ் பாண்டி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் மேடை கலைக்கிறேன். சங்கரங்கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியினுடைய மாணவர்கள் தயாராக இருக்கவும். மேடைக்கு வரும் மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தயாராக இருக்கவும். ஆமா எல்லாம் ராணியா காலேஜ். ஆமா தள்ளிங்க கொஞ்சம் தள்ளிங்க.
தொடர்ந்து ரோஸ்மேரி கல்லூரி மாணவர்கள் தயாராக இருக்கவும் அவர்களோடு வருகை தந்திருக்கும் பேராசிரியர் கிருஷ்ணவேணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரோஸ்மேரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் கிருஷ்ணவேணி அவர்களையும் அவர்களோடு வருகை தந்திருக்கும் மாணவிகளையும் மேடைக்கு அழைக்கிறேன். மேடம் தாங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய மொத்த சர்டிஃபிகேட் இருக்கு உங்களோட. மகளிர் கல்லூரி அரியகுளம் மாணவிகள் தயாராக இருக்கும். சாரா காலேஜ் ஸ்டாஃப் இருக்கா? மகளிர் கல்லூரியின் மாணவிகள் தயாராக இருக்கவும் அவர்களை அழைத்து வந்திருக்கும் தமிழ் துறை தலைவர் முனைவர் தனலட்சுமி இணை பேராசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மேடம் மாணவர்கள் தயாராக இருக்கவும். மேடையை திருநெல்வேலி ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி மாணவிகள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து கேரள பல்கலைக்கழகம் திருவனந்தபுரம் மாணவர்கள் தயாராக இருக்கவும். திருவனந்தபுரம் மாணவர்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி கோவிந்தபேரி மாணவர்கள் தயாராக இருக்கவும் அவர்களை அழைத்து வந்திருக்கும் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் அஸ்வினி கிருத்திகா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். திருவனந்தபுரம் கேரள பல்கலைக்கழக மாணவர்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி கோவிந்தபேரி கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்திருக்கும் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் அஸ்வினி கிருத்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நாசரேத் மர்காசியஸ் கல்லூரியினுடைய மாணவர்கள் தயாராக இருக்கவும். சார் சார் அம்மா அங்க தள்ளி போங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி கோவிந்தபேரி கல்லூரி மாணவிகள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு வந்திருக்கும் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் அஸ்வினி கிருத்திகா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நாசரேத் மர்காசியஸ் கல்லூரியினுடைய மாணவிகள் உடனடியாக மேடைக்கு வரவும் அவர்களை அழைத்து வந்திருக்கும் பேராசிரியர் ஆரோக்கிய ஜெனிட்டா ஸ்லேயர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சரி, இது ரைட்டு, இது பிசிக்கல் டைரக்டரா? அது கிடையாது, இந்த ரெண்டு தான். நாசரேத் மர்காசியஸ் கல்லூரியினுடைய மாணவர்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மாணவர் பிரிட்டானியா கிரேசியா அவர்களையும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர் தமீம் அன்சாரி முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சதகத்துல்லா அப்பா கல்லூரியுடைய மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களை அழைத்து வந்த அனைத்து தமிழ் துறையை சார்ந்த அனைத்து பொறுப்பு பேராசிரியர்களும் மேடைக்கு வரும். இடம் பத்ததோ தமிழ்துறை மாணவர்கள் மேடைக்கு வரவும். மாணவர்கள் உடனடியாக மேடைக்கு வரும். போங்க அங்க போங்க, டக்கு போங்க, டைம் ஆயிடுச்சு. போட்டோ நான் எடுக்கிறேன். போட்டோ எடுக்க ஆள் விடு. போட்டோ எடுக்க சொல்லிருக்கியா? போட்டோ எடுக்க சொல்லிருக்கியா? சர்டிபிகேட் வரப்பா.
நம்முடைய கல்லூரியை சார்ந்த தமிழ் துறை மாணவர்கள் தன்னார்வலர்களாகவும் பங்கேற்பாளராகவும் பங்கு பெற்றார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய பேராசிரியர்கள், தமிழ் துறை பேராசிரியர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்.